கதிரவன் இன்னும் எந்திரிச்சு வரலையே. வந்தேன்னா சூடாக காஃபி போட்டு கொடுக்கலான்னு பார்த்தோம். இன்னும் எந்திரிச்சு வராமல் இருக்கான். எனக்கு எங்கேயோ இடிக்குதே. 64,000 குறையுது. இந்த கல்யாண பரபரப்பில் அதை வேற கவனிக்காம விட்டுட்டோம். எனக்கு எப்படியும் டேலி ஆக மாட்டேங்குதே. கதிரவன்ட்ட கேட்போம். கதிரவா, கதிரவா. மாமா, அவர் குளிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. சரிம்மா சரிம்மா. நீ அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நான் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன் மாமா. அப்படியா? குட் மார்னிங் குட் மார்னிங். காஃபி குடிக்கிறியா? இல்லை மாமா இருக்கட்டும். நீங்கள் குடிச்சிங்களா? இல்லை உங்கள் அத்தை போட்டுட்டு இருக்காமா? இரு உனக்கும் சேர்த்து போட சொல்கிறேன். இல்லை மாமா இருக்கட்டும், நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓ, நீ காஃபியெல்லாம் போடுவியா? போடுவேன் மாமா. சரி சரி. அதுக்கு நான் வந்த மறுநாளே சமையல் கட்டுக்குள்ள போகணுன்னு அவசியம் இல்லை. பொறுமையாக உனக்கு என்னைக்கு போடணும்னு தோணுதோ அன்னைக்கு போ. இல்லை மாமா, நானே இன்னைக்கு எல்லாரும் காஃபி போடுறேன். அப்படியா? சரிம்மா, நீ போடு. லட்சுமி, லக்ஷ்மி. அடடி வாங்க மிஸ்டர் சந்திரமௌலி, வாங்க வாங்க. வரேன் வரேன். எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மி எப்படி இருக்கா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வரேன்னு இப்போ வரீங்க. சாரி, கண்டிப்பாக வரணும்னு தான் இருந்தேன். ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக ஃபாரின் வரைக்கும் போக வேண்டியதாகிடுச்சு. ரிட்டன் டிக்கெட் போட்டு வர முடியல. அதான் மறுநாளே வந்துடணும்னு ஓடி வந்திருக்கேன். இதான் நம்ம மருமக பொண்ணா? ஆமாம்மா, இதுதான் கதிரோட ஒய்ஃபு. பேர் முல்லை. வணக்கம் அங்கிள். பார்த்தா நல்ல பழமா இதுவும் தெரியுது. பார்த்தா மட்டும் இல்லை, குணத்துலேயும் அப்படிதான். சரி சரி. எங்கள் கதிரவன் லட்சுமி யாரையும் காணோம். அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அத்தை கிச்சனில் இருக்காங்க, அந்த வர சொல்கிறேன். அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது. இப்போ கூட 2 கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அது விஷயமா தான் ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சந்தோஷம் சந்தோஷம். அத்தை, அத்தை யாரோ சந்திரமௌலின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓ, காரைக்குடி அண்ணனா? ஆமாம், அவங்க தான் நினைக்கிறேன். உங்களை மாமா கூட்டிகிட்டு வர சொன்னார். அண்ணே வானே வானே. நல்லா இருக்கேன் லட்சுமி. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அண்ணி பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா? ஆனா நான் உண்மையில சரியான கோவத்துல இருக்கேனே. நேர்ல பார்த்தா பேசக்கூடாது கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன அப்படி என்ன பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வராம போயிட்டு பத்தியா? அட தப்பா எடுத்துக்காது லட்சுமி. முக்கியமான விஷயம், ₹1 கோடி ப்ராஜெக்ட் போனா லாஸ் ஆயிடும்டா. அதான் போயிட்டு வந்தேன். விடு, அதான் வந்துட்டாங்கல்ல. எப்படியோ வந்த வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு தான் மறுநாளே உன்னை பார்க்கணும், பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்துட்டேன். எப்படி புது மருமக எப்படி இருக்கா? கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சுல? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வச்சான். லட்சுமி ஏன் நின்றுட்டே இருக்க? உட்கார். இல்லைனே இரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் பேசு. கல்யாணத்தை என்ன நடந்துச்சு? மாப்பிள்ளை பொண்ணு இப்போ ஜோடி படுத்தது எல்லாரும் எப்படின்னா சொன்னாங்க? பொண்ணு நல்லா மகாலட்சுமி கணக்காக இருக்கா. மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு எல்லாம் நல்லபடியாக சேர்ந்து தானே எல்லா வேலையும் பண்ணீங்க. அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுனே. நீ இரு, அவர்கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள நான் காஃபி எடுத்துட்டு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். வந்துடுறேங்க. அத்தை காஃபி. காஃபியா? நீயா போட்டேன்? ஆமாத்த, சித்தப்பாக்கும் மாமாக்கும் நான் தான் போட்டேன். பரவாயில்லையே, சொல்லாமலே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். லட்சுமி நல்ல மருமகளாக தான் எடுத்திருக்கேன். ஓ, மருமக நல்லா பொறுப்பா இருக்காளே. பார்க்கவும் லட்சணமா இருக்கா. வேலை வெட்டியும் நல்லா செய்வா போலியே. ஆமா, எங்க முள்ள எல்லாத்துலயும் ஸ்பெஷல் தான். லட்சுமி மருமகனா சும்மாவா? லட்சுமி அந்த காலத்துல இப்படிதான் இருப்பா. சரி சித்தப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. ஆமா நீங்களும் இங்க கொடு, நான் கொடுக்குறேன். அப்புறமா என்ன படிச்சிருக்க? MBA முடிச்சிருக்கேன். இன்னும் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கேன். இன்னும் டிகிரி வாங்கல. ஓ, படிச்சு முடிஞ்சானே கல்யாணம் அப்படிதானே? ஆமா சித்தப்பா. பேசுனதுலாம் போதும், நீ காஃபி குடி. இவங்க குடும்பம் பண்ண கூத்து தெரிஞ்சுனா இவ லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். என்னமோ எங்க அண்ணன் இதெல்லாம் தெரியாம இவளை நல்லவ வல்லவன் பாராட்டிட்டு இருக்கு. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராதும் நல்லதுதான். இல்லைன்னா இந்த கூத்தெல்லாம் கண்ணில் பார்த்துருக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஏமா முல்ல. சொல்லுங்க மாமா. கதிரவனை வர சொல்ல. ஆமா ஆமா, மாப்பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வர சொல்லு. கதிரவா, கதிரவா. இதோ அவரே வந்துட்டாரு. நல்லா புது மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். உன் ஒய்ஃப் போட்ட காஃபியை தான் குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி சும்மா பிரமாதமா போட்டிருக்காளே. முள்ள காஃபி மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் சூப்பரா தான் செய்வா. லட்சுமி என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. ஒரு காலத்துல உங்க அம்மாவும் இப்படிதான் இருந்தா. எல்லாத்துலயும் டேலண்ட். காஃபி வைக்கிறதுல இருந்து கருவேப்பிலை சட்னி அரைக்கிற வரைக்கும் அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதெல்லாம் பிடிச்சி போய் தானே மச்சான் கட்டிக்கிட்டு வந்தாரு. ஆமா மாமா, நெசந்தான். முல்ல அப்படியே நம்ம அம்மா மை தான். அதனாலதான் எனக்கு முல்லையை அப்படி பிடிச்சி போச்சு. அம்மா வேணா அவள்கிட்ட அப்படியே இருக்கு. அதே அளவுக்கு அன்பு, பாசம், பொறுமை, நிதானம், டேலண்ட் எல்லாமே இருக்கு. ஏங்க அத்தை அளவுக்குலாம் நான் இல்லை. அத்தையில பாதி தான் நான். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பார்த்து எல்லாமே நான் கற்றுக்கிறேன். இந்த தன்னடக்கம் தாம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, நெசமாக தான் சொல்கிறேன். அத்தை தான். அத்தைக்கிட்ட இருந்து இன்னும் நான் நிறைய கற்றுக்கிறேன். உங்கள் அம்மா ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க. உண்மை தெரிஞ்சா எங்கள் அண்ணனே காரி துப்பிடும். ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பேசுவாங்க, யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சிடணும். சரிண்ணே, அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? நீ காஃபி குடிச்சிட்டீல, மதியத்துக்கு என்ன வேணும் சொல்ல, சமைக்கிறேன். உன் இஷ்டம் போல என்ன வேணா சமை, நான் சாப்பிட்றேன். மருமகளே, நீ புதுசாக சமைக்கிறியா? அதுக்கு என்ன சித்தப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா என் தங்கச்சி என் கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நேரம் நானும் அவளும் பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அவளை அனுப்பிச்சு வச்சிடறேன், சரியா? அதனால என்ன, அத்தையும் நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் சமையல் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வந்து சமைச்சுக்கிறேன். நீ வெங்காயம் தக்காளி நறுக்கி வை போதும். சரித்த.
என்னப்பா கணக்கு நோட்டோட இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, காலையிலேருந்து ஒரு 66,000 இடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் எப்படின்னே புரியல. எங்க கொடுங்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் மிஸ் ஆகாதேப்பா. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்படி கணக்கு விட்டேனே தெரியல. சாம் பொறுமையாக பாருங்க, ஏதாவது கல்யாண வேலையில விட்டுருப்பீங்க, கணக்கு எதுவும் எழுத மாட்டீங்களா என்னமோ. சரி இங்கே கொடுங்கப்பா. ம் ஆமாம், எப்படி பார்த்தாலும் ஒரு 66,000 இடிக்குதே. அப்பா நான் வேணா சிஸ்டத்தில் செக் பண்ணி சொல்லட்டுமா? இல்லைப்பா, இதில் இருந்தாலும் நம்ம சிஸ்டத்தில் ஏற்றுவோம், இதில் இல்லைன்னா கணக்கு இங்கே விட்டு போயிருக்கு. மாமா தப்பா நினைக்கலாம்னு நான் ஒரு வாட்டி பார்க்கட்டுமா? நீயா? எதுக்குமா? இல்லை நான் ஒரு வாட்டி பார்த்து வேணா. இம்மட்டு தான் தொழில் பண்ணுற, அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமா? நீ போ, சொன்ன வேலையை பாரு. வெங்காயம் இந்த காலையே தோல் வச்சு கட் பண்ணி வை, நான் வந்துடுறேன். சரிங்க தே. அடடா மருமகளை, இரு லட்சுமி, செத்த அமைதியாரு. கதிரவா அந்த நோட்டு கொடு, பிள்ளைகிட்ட கொடுறா. அப்பா நீ கொடு, அந்த பிள்ளை தான் கேட்குதுல்ல, நம்ம கணக்கு வழக்கு என்னன்னு அதுவும் கற்றுக்கிட்டோம். சரிப்பா. அதான் முல்ல ஒரு 66,000 இடிக்குது. அங்கிள் இங்கே ஒரு 66,000 சமையல்னு போட்டிருக்கே. ஆமாம்மா, சமையல்காரங்க கொடுத்தது. அதெல்லாம் சரிதான் அங்கிள், அது கொடுத்தது தானே, அப்படியே மரவில் எழுதியிருக்கு. அப்படியே எழுதியிருக்கு. ஆமா அங்கிள், நீங்களே பாருங்க. ஆமாப்பா, அப்படிதான் போட்டிருக்கு. எங்க கொடு. ஆமா பரவாயில்லையே, புது மரக கணக்கு வழக்கம் நல்லா பாக்குறாளே. உள்ள சூப்பர். இம்மட்டு நேரமா இது தெரியாம தான் மண்டியை பிச்சுக்கிட்டு இருந்தேன். மருமக சூப்பரா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாலே, பேசாம அவளை முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாம். சரி மாமா, நீங்க பாருங்க, நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன். நல்ல கெட்டிக்கார பிள்ளையா இருக்காளே. சரி லட்சுமி, நீ வா, உங்ககிட்ட வந்து பேசணும். அந்த வரேன்னு. அவ திறமைக்கு அவ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, அவ இருக்க வேண்டிய இடமும் இது இல்லை. கல்யாணம் ஆகி அவளை 4 செவத்துக்குள்ள அடைச்சிடக்கூடாது. அவ இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் அவ நல்ல இடத்துக்கு போகணும். லட்சுமி ஏன் நின்றுட்டே இருக்கியா? உட்காரு, சொல்லுனே என்ன விஷயம்? ஏப்பா உன் முகமே ஒரு வாட்டமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைனே. அட அண்ணனுக்கு தெரியாதா? நானும் அங்கே பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் பிடி கொடுக்காமல பேசிட்டு இருந்தேன். உனக்கு பிடிச்சி உன் மகனுக்கும் பிடிச்சி தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணை நான் பாராட்டி பேசினா உனக்கு பிடிக்கலையே. முகமே கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணே அது வந்து எதனால அண்ணன் கிட்ட சொல்லுமா? அண்ணன் நான் இருக்கேன். என்ன பிரச்சனை அண்ணே? அட என்ன இது, சின்ன பிள்ளை மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கண்ணே. நடந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, நீ எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவ. நீ தாங்குறியே, வார்த்தைக்கு வார்த்தைக்கு நல்ல மருமகன் சொல்ற என் மருமகளை நீயே எதுக்கு இங்கே இருக்கேன்னு கேட்டுருவ. எல்லாத்துக்கும் காரணம் என் மகனும் என் புருஷனும் தான். பொண்ணு வீட்டு ஜனங்க மொத்தமாக நம்மளை ஏமாத்திட்டாங்கண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் அவங்க பக்கம் சாஞ்சிட்டான். அட என்ன லட்சுமி, சின்ன பிள்ளை மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு கண்ணத்தோட கல்யாணம் தான் 1 2 முன்ன பின்னதாமா இருக்கும். நம்ம தான் நாளையே அனுசரித்து போகணும். அண்ணே உனக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டில் கார் வாங்கிட்டாங்கன்னு கேட்டோம். அதுக்கு என் மகன்கிட்டயே காசை வாங்கி காரையும் வாங்கி நிறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. அவனும் எனக்கும் தெரியாமல் காரை வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கனே. வீட்டில் ஒருத்தி குத்து கலாட்டம் இருக்கேன், ஆனால் யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. பெத்த பிள்ளையும் கட்டின புருஷனும் இவ வரதுக்கு முன்னாடி என்னை மதிக்கல. இனிமேல் எப்படி என்ன இந்த வீட்டில் எல்லாரும் மதிப்பாங்க? நீயே சொல்லு. இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நீ இப்படி பேசின, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இப்போ நீயே சொல்லு. லட்சுமி எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அண்ணே. அட ஆமாம்மா, எல்லா விஷயமே எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு தெரிஞ்சுதான் இங்கே வந்தேன். கதிரவன் ஃபோன் பண்ணி இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொன்னான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். தெரிஞ்சு வந்து அவளை நல்ல மருமகன்னு சொல்லிட்டு இருந்தேன். அட என்னம்மா நீ முதல்ல இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கோ லட்சுமி. என்ன அப்போ நீயும் அவன் பக்கம் சாஞ்சிட்ட அப்படி தானே? உன் தங்கச்சி பக்கம் நிற்காம அவன் கூட நிற்க போற அப்படி தானே? அட நான் யார் பக்கமும் நிற்கல லட்சுமி, முதல்ல சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, நீ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இது நீ கிடையவே கிடையாது. நீ எவ்வளோ தங்கமாக பாசமாக அன்பாக எல்லாரோட பழகுவ. இந்த ஒரு சின்ன பிரச்சனையால் நீ உன்னையே இழந்துட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே கிடையாது. அண்ணே இவ்வளோ பிரச்சனை நடந்தும் அவகிட்ட சிரிச்சு பேச சொல்கிறீங்களா? லட்சுமி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீதான். அண்ணே அந்த குடும்பம் ஏழ்மையில இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுதானே கல்யாணம் ஒத்துக்கிட்டோம். எத்தனை பேருக்கு மனசு இருக்கும் இப்படி ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுக்க? நம்ம தகுதி என்ன இருந்தாலும் நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் தானே கட்டணும். ஆனால் அவங்க நம்மளே ஏமாற்றிட்டாங்க பாருங்க, அதான் எனக்கு பிடிக்கல. இதுதான் லட்சுமி, நீனு ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம உன் மகனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினச்ச பார்த்தியா? இதுதான் நீ இப்போ பேசுறியே, இது நீயே கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு. அவங்க தானாக காரை வாங்கிட்டு வந்து நிறுத்துனாங்களா, இல்லை நீ கேட்டு கார் வாங்கினாங்களா? நான் கேட்டுதான். நீ ஏன் கேட்ட? நான் சொந்த பந்தம் முன்னாடி கௌரவமாக இருக்கும்னு கார்த்திகாவும் அவன் மாமியாருன்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். பாரு அப்போ உனக்கு கார் தேவைப்படலை, மற்றவங்க சொன்னாங்கன்னு தான் கேட்டிருக்கேன். அண்ணே கேட்டது இருக்கட்டும்னே, அவங்க அதுக்கு நம்ம வீட்டிலே பணத்தை வாங்கி நமக்கே கார் வாங்கி தருவாங்களா? நீ சொல்லுனே, அது சரியா? அவங்க பண்ணது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை பண்ண வச்சதே நீதாம்மா. புரியலண்ணே, நல்லா யோசிச்சுப்பாரு. அவங்களாம் காரை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தா நம்ம மகன்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க, நீ கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் காரை கேட்டு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சும் அடம் பிடிச்சது நீயும் கார்த்திகாவோட மாமியாரும். அப்போ தப்பு ஆரம்பித்தது உங்ககிட்ட இருந்து தான்.
அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் நம்ம சம்மந்தம் பண்ணோம். அப்படி இருக்கிறப்போ 50 லட்சம் 60 லட்சம் போட்டு கார் வேணும்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க சொல்லு? அண்ணே, நான் இதை யோசிக்கவே இல்லையே. யோசிச்சு பாருமா, நம்மளும் சின்ன வயசுல எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஏன் நீ மாப்பிள்ளை கை பிடிக்கிறப்ப கூட கஷ்ட நஷ்டத்தோட தான் அவர்கிட்ட வந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம கிட்ட வந்து யாராவது காரை கொடுத்தே ஆகணும்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இருந்தாலும் லட்சுமி, நான் சொல்றத சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சு பாரு. தப்பு எங்க ஆரம்பிச்சதுன்னு உனக்கே புரியும். கார் அவங்க ஏமாத்தி நம்ம கிட்ட கொடுத்தது தப்புனா, உன் மகன் கொண்டு போய் பணம் கொடுத்தது தப்புனா, நீ போய் கார் கேட்டதே தப்புதான். நீயே நல்லா உட்காந்து யோசிச்சு பாரு. அண்ணன் போய் மாப்பிள்ளைகிட்டையும் மச்சாங்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணன் என்ன இப்படி சொல்லிட்டு போகுது? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தப்பு நம்ம மேலதானா? அண்ணனே இப்படி சொல்லிட்டு போதே.